Hi students, welcome to Chem Free tutorial. In this video, we are going to see class 6 science chapter 2 diversity in the living world. Diversity in the living world அப்படின்னா வாழும் உலகில் பன்முகத்தன்மை. Diversity அப்படின்னா பன்முகத்தன்மை. பலவிதமான உயிரினங்கள் ஏதோ ஒரு காரணத்துக்காக சேர்ந்து வாழுது இல்லையே, அதுக்கு பேர் தான் பன்முகத்தன்மை. இந்த லெசனில் ஃபர்ஸ்ட் ஒரு சான்ஸ்கிரிட் கோட் இருக்கு. Trees stand in the sun and give shade to others. சூரியனோட வெயிலில் நின்று மரங்கள் நிழல் தருவது மரங்கள், மற்றவர்களுக்காக நிழல் தருவது மரங்கள். Their fruits are also for others. அதன் பழங்களும் மற்றவர்களுக்காக தான். Likewise, good people bear all hardship and bring welfare to others. அதே மாதிரி நல்ல மனிதர்களும் எல்லா விதமான கஷ்டங்களையும் பொறுத்து மற்றவர்களுக்காக எல்லா நன்மைகளையும் செய்வாங்க. They give to others whatever they have earned. எல்லா விதமான நன்மைகளையும் மற்றவர்களுக்காக கொடுப்பவர்கள் தான் யார்? நல்ல மனிதர்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. It is a pleasant morning after yesterday's refreshing rain. Dr. Raghu and Maniram Sacha have been invited to the school by a science teacher, Madam Sulekha, to felicitate an exciting nature walk. அப்படின்னா ப்ளசண்ட் மார்னிங் அப்படின்னா இனிமையான, நேற்றுக்கு மழை பெஞ்சிருக்கு, மழை பெஞ்சு எல்லா செடி கொடிகள்லாம் என்ன இருக்குது? ரெஃப்ரெஷ் ஆகிருக்கு. அப்போ அந்த ரெஃப்ரெஷ் ஆன அந்த இனிமையான காலை வேலையில், நேற்றுக்கு மழை பெஞ்சு இன்றைக்கி காலையில் எப்படி இருக்குது? எல்லா செடி கொடிகள்லாம் ரெஃப்ரெஷ் ஆகிருக்கு. அப்போ அந்த இனிமையான காலை வேலையில் டாக்டர் ரகு அண்ட் மணிராம் சாச்சா have been invited to the school by the science teacher, Madam Sulekha. மேடம் சுலேகா அப்படின்ற கிட்ட இருக்கிற ஒரு சயின்ஸ் டீச்சர், ஸ்கூலில் ஒர்க் பண்ணுற சயின்ஸ் டீச்சர் ரெண்டு பேரை இன்வைட் பண்ணியிருக்காங்க. அதில் டாக்டர் ரகு அப்படின்றவரும் மணிராம் சாச்சா, சாச்சானா ஹிந்தியில் என்னென்னு சொல்லுவோம்? அங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். அந்த சயின்ஸ் டீச்சர் அவங்க ரெண்டு பேரையும் அழைச்சிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா டு ஃபெலிசிட்டேட் அண்ட் எக்ஸைட்டிங் நேச்சர் வாக். எதுக்காகனா மகிழ்ச்சிகரமான இனிமையான இயற்கை நடைப்பயணத்துக்கு அவங்க என்ன பண்ணாங்க? அழைப்பு விடுத்திருந்தாங்க. டாக்டர் ரகு இஸ் எ சயின்டிஸ்ட் அண்ட் த நியர்பை ரிசர்ச் லெபார்டரி. டாக்டர் ரகு அப்படின்றவர் யாருன்னா ஒரு அறிவியல் விஞ்ஞானி. எங்கே ஒர்க் பண்ணுறாருன்னா அங்கே கிட்டேயே இருக்கிற ஒரு ஆராய்ச்சி நிலையத்தில் அவர் வேலை பார்க்குறாரு. அண்ட் மணிராம் சாச்சா இஸ் அன் எல்டர்லி பர்சன் ஃப்ரம் த நியர்பை கம்யூனிட்டி. அங்கே குறிப்பிட்ட ஒரு பகுதியில் தான் யார்? மணிராம் அங்கிள். சாச்சா அப்படின்ற இல்லையா, மணிராம் அங்கிளும் அவர் என்ன அது வயசில் பெரியவர், அங்கே தான் கிட்ட இருக்கிற பகுதியில் வசிச்சுட்டு இருக்காரு. மணிராம் சாச்சா இஸ் அன் எக்ஸ்பர்ட் இன் மிமிக்கிங் பேர்டு கால்ஸ். ஓகே, மணிராம் சாச்சா அவர் எதில் எக்ஸ்பர்ட் அப்படின்னா எதில் வல்லுனர் அப்படின்னு பார்த்தோன்னா, ஓகே அந்த பேர்ட்ஸோட ஒலிகள்லாம் அவரே என்ன பண்ணுவார்? அவரே வந்து ஒலிகளை எழுப்புவார். பேர்டு எப்படிலாம் கத்துது அப்படின்றத அவரே ஒலிகளை எழுப்புவதில் அவரை வல்லவர். இஸ் ஆல்சோ பிரில்லியன்ட் அண்ட் ஐடென்டிஃபையிங் எ வெரைட்டி ஆஃப் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். அதே மாதிரி அவர் விதவிதமான தாவரங்களையும் விலங்குகளையும் கண்டுபிடிச்சு சொல்லுவார். அதுலேயும் அவர் ரொம்ப வல்லவர், புத்திசாலி. டு ப்ரிப்பேர் தெம் ஃபார் த நேச்சர் வாக், டாக்டர் ரகு இன்ஃபார்ம் த ஸ்டூடெண்ட்ஸ் தட் த ஆப்ஜெக்டிவ் ஆஃப் திஸ் வாக் இஸ் டு எக்ஸ்பீரியன்ஸ் த பியூட்டி அண்ட் வெரைட்டி ஆஃப் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் இன் த நேச்சர். ஓகே, அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையுமே டாக்டர் ரகு வந்து என்ன பண்ணார்? அவர் இன்வைட் பண்ணியிருக்காங்க இல்லையா, அவர் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டையும் அவர் பேசினார். என்ன பேசினார்னா, இதோட முக்கிய இந்த இயற்கை நடைப்பயணத்தோட முக்கிய குறிக்கோள் அப்படின்னா என்ன? அப்படி குறிக்கோள்னா என்ன? ப்ரிப்பேர் தெம் ஃபார் த நேச்சர் வாக், டாக்டர் ரகு இன்ஃபார்ம் த students that the objective of this walk is to experience the beauty and variety of plants and animals in the nature. இயற்கையில் இருக்கிற பலவிதமான தாவரங்களையும் அதோட அனிமலோட இயற்கை அழகையும் ரசிக்கிறது தான் இந்த இயற்கை நடைப்பயணத்தோட முக்கியமான குறிக்கோள் அப்படின்னு டாக்டர் ரகு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேசினாரு. The students are excited to join them. Students என்ன பண்ணாங்க? மாணவர்களும் உற்சாகமாக அதில் கலந்துக்கிட்டாங்க. They are curious to interact and learn from them. அவங்களுக்கு என்ன இருக்குது? ரொம்ப ஆர்வமாக இருந்தது. அவங்க என்னென்னலாம் பேச போகிறாங்க அப்படின்றத கேட்குறதுக்கு, கற்றுக்கிறதுக்காக அவங்க ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க. The teacher advises the students to carry a notebook, a pen and a water bottle. உடனே அவங்களோட ஆசிரியர் ஸ்டூடெண்ட்ஸுக்காக அறிவுரை பண்ணாங்க. என்ன சொன்னாங்க? நீங்கள் வரும்போது என்னென்னலாம் கொண்டு வரணும்? நோட்புக், பென்னு, வாட்டர் பாட்டில், இந்த மூணுத்தையும் கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னாங்க. As they walk, they began exploring the plants and animals around them. நடந்து போயிட்டு இருக்கும்போது என்ன பண்ணாங்க? நிறைய விஷயத்தை பற்றி ஆராய்ச்சி பண்ணாங்க. விதவிதமான பிளான்ஸை பற்றியும் அனிமல்ஸை பற்றியும் ஆராய்ஞ்சாங்க. டாக்டர் ரகு advised students to notice a variety of smells in the park and emphasize respecting all living creatures and observing them without disturbing. உடனே டாக்டர் ரகு சொன்னார். ரகுன்றவர் யார்? சயின்டிஸ்ட். அவர் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொன்னார், இந்த வெரைட்டி ஆஃப் ஸ்மெல், பார்க்கில் போனாவே என்ன இருக்கும்? விதவிதமான அந்த பூக்களோட நறுமணம் இருக்கும்
இருக்கு இல்லையா, அப்போ இந்த விதவிதமான அந்த நறுமணத்தை முகர சொன்னார், ரைட், அந்த ஸ்மெல்லை கவனிக்க சொன்னார், நோட்டீஸ் பண்ண சொன்னார். அண்ட் எம்ஃபசிஸ்னால் வலியுறுத்தினாங்க. ரெஸ்பெக்டிங் ஆல் லிவிங் கிரியேச்சர்ஸ் அண்ட் அப்சர்விங் விதவுட் டிஸ்டர்பிங். அதை என்ன பண்ணக்கூடாது, எதையுமே நீங்கள் தொல்லை பண்ணக்கூடாது, அதுக்கு மதிப்பு கொடுத்து அதை நம்ம பார்க்கணும், அங்கே இருக்கிற அனிமல்ஸையும் பிளான்ட்ஸையும் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னார். Maniram Chacha tells the students to not only observe different plants and animals but to carefully listen the different sound. உடனே மணிராம் சாச்சா சொன்னார், அங்கிள் சொன்னார், ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இதில் கவனிக்கிறது மட்டும் இல்லை, விதவிதமான தாவரங்களையும் அனிமல்களையும் கவனிக்கிறது மட்டும் இல்லை, நீங்கள் என்ன பண்ணணும், அதோட ஒலிகள் விதவிதமான அதோட பறவைகள் ஒலி எழுப்புது இல்லையா, அந்த அனிமல்ஸ் இருக்கிற ஒலிகளையும் நீங்கள் கவனிக்கணும். த ஸ்டூடெண்ட்ஸ் கம் அக்ராஸ் எ வெரைட்டி ஆஃப் பிளான்ட்ஸ் இன்க்ளூடிங் கிராசஸ், புஷஸ் அண்ட் லார்ஜ் ட்ரீஸ். அவங்க நடந்து வரும்போது நிறைய பார்த்தாங்க. கிராசஸ்னால் என்ன புல்வெளிகள், புஷஸ்னால் என்ன புதர் செடிகள், அண்ட் பெரிய பெரிய மரங்களையும் அவங்க பார்த்தாங்க. தே ஆல்சோ அப்சர்வ் எ வெரைட்டி ஆஃப் பேர்ட்ஸ் சிட்டிங் ஆன் த பிரான்ச்சஸ் ஆஃப் ட்ரீஸ். அதே மாதிரி அவங்க கவனித்தாங்க என்னென்ன நிறைய பறவைகள் எது மேலே உட்கார்ந்தது, அந்த மரத்தோட கிளைகளில் உட்கார்ந்தது தான் அவங்க கவனிச்சாங்க. பட்டர்ஃப்ளைஸ் மூவிங் ஃப்ரம் ஃப்ளார் டு ஃப்ளார். அதே மாதிரி பட்டாம்பூச்சி என்ன ஆகுது, ஒரு ஃப்ளார்லேருந்து ஒரு பூக்கள்லேருந்து இன்னொரு பூக்களுக்கு என்ன ஆகுது, மூவ் பண்ணிட்டு போகிறத, அழகாக பறந்து போகிறத பார்த்தாங்க. மங்கீஸ் ஜம்பிங் ஃப்ரம் ஒன் ட்ரீ டு அனதர். அதே மாதிரி குரங்குலாம் என்ன பண்ணுச்சு, ஒரு மரத்துலேருந்து இன்னொரு மரத்துக்கு தாவி தாவி குதிச்சு போனதை பார்த்தாங்க. தே ரெக்கார்ட் தர் அப்சர்வேஷன் இன் த நோட் புக் அண்ட் டிஸ்கஸ் தம் வித் டாக்டர் ரகு அண்ட் மணிராம் சாச்சா. இது எல்லாத்தையும் என்ன பண்ணாங்க, கவனித்து நோட் புக்கில் நோட் பண்ணிக்கிட்டு இதை பற்றி அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு கலந்துரையாடல் பண்ணாங்க. யார்கிட்ட, டாக்டர் ரகுக்கிட்டையும் அதே மாதிரி அண்ட் மணிராம் சாச்சா கிட்டேயும், அவங்க ரெண்டு பேர்கிட்டையும் என்ன பண்ணாங்க, ஒரு ஆலோசனை கேட்டாங்க. The students can hear the chirping of birds. Chirping அப்படின்னா சத்தம் போடுறது, அதுக்கு பேர் தான் chirping of birds. The students can hear the chirping of birds. அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸு நல்லா அதை கவனிச்சாங்க. இது பறவைகளோட ஒலிகள், அது சத்தம் போடுறது இல்லையா, அதை கவனிச்சாங்க. டாக்டர் ரகு இன்ஃபார்ம் தேம் தட் ஈச் பேர்ட் அஸ் எ யூனிக் சிர். யூனிக் அப்படின்னா தனித்துவம். டாக்டர் ரகு இன்ஃபார்ம் that each bird has a unique chirp. டாக்டர் ரகு சொன்னார், ஒவ்வொரு பறவைக்கும் ஒரு தனித்துவமான ஒலி உண்டு. திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் டைவர்சிட்டி இன் நேச்சர். இதுதான் என்னது, டைவர்சிட்டி அப்படின்றதுக்கு ஒரு பெட்டர் எக்ஸாம்பிள். பலவிதமான பறவைகள், பலவிதமான ஒலிகள் இருக்குது. டாக்டர் ரகு ரெக்வஸ்ட் மணிராம் சாச்சா டு மிமிக் கால்ஸ் ஃபார் சம் பேர்ட்ஸ். ஓகே, அதே மாதிரி டாக்டர் ரகு வந்து என்ன பண்ணார், சாச்சா கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணார். என்ன சொன்னார், நீங்களும் அதே மாதிரி பறவைகள் மாதிரி ஒலி எழுப்பதில் வல்லவர் இல்லையா, அப்போ அதே மாதிரி எங்களுக்கு காமிங்க, அந்த எந்தெந்த பேர்ட்ஸ் எந்தெந்த மாதிரி கத்தும் அப்படின்றத காமிங்க அப்படின்னு சொன்னார். மணிராம் சாச்சா மிமிக்ஸ் டிஃப்ரெண்ட் பேர்ட் கால்ஸ். அதே மாதிரி மணிராம் சாச்சாவும் நிறைய பறவைகளோட ஒலி எழுப்பினார். த ஸ்டூடெண்ட்ஸ் எந்தூசியாஸ்டிக்கலி ஸ்டார்ட் காப்பிங் ஹிம். எந்தூசியாஸ்டிக்கலி அப்படின்னா உற்சாகமான. உடனே மாணவர்களும் உற்சாகமாக என்ன பண்ணாங்க, அவர் எப்படி பண்ணுறாரோ அதே மாதிரி அவங்களும் பண்ண ஆரம்பித்தாங்க. ஹவ் யூ எவர் அப்சர்வ் டிஃப்ரெண்ட் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் அரவுண்ட் யூ. நீங்கள் உங்கள் சரௌண்டிங்ஸில் நிறைய பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ்லாம் பார்த்துருக்கீங்களா? ஷேர் அண்ட் டிஸ்கஸ் யுவர் அப்சர்வேஷன் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டீச்சர். ஓகே, இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் டீச்சர்ஸ் கூடயும் பகிர்ந்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு, டைவர்சிட்டி இன் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் அரவுண்ட் அஸ். ஓகே, நம்ம கிட்ட அரவுண்ட் அஸ்னால் நம்மளை சுற்றி இருக்கிற தாவரங்களுக்கும் அனிமல்கிட்டையும் இருக்கக்கூடிய ஒரு டைவர்சிட்டி. Activity 2.1. Let us explore and record. Plan for a natural walk with your teacher to a park or a nearby forest. ஓகே, ஒரு திட்டம் போடுங்க. என்னது, நீங்களும் அதே மாதிரி உங்கள் டீச்சர் கூடயும் ஒரு நேச்சர் வாக்குக்கு அரேஞ்ச் பண்ணுங்கள். உங்கள் டீச்சர் கூட நடந்து போங்க. while on the nature walk observe different plants, insects, birds and other animals. ஓகே, அப்படி நடந்து போகும்போது கவனிங்க, என்னது இது, விதவிதமான தாவரங்களையும் பூச்சிகளையும் பறவைகளையும் மற்ற விதமான அனிமல்களையும் கவனிங்க, உற்று நோக்குங்க. ஆல்சோ நோட் த வெதர் கண்டிஷன்ஸ், வெதர் இட்ஸ் ஹாட், கோல்ட், விண்டி அண்ட் ஸோ ஆன். அதே மாதிரி வெதர் கண்டிஷன் அப்படின்னா காலநிலையும் கவனிங்க. என்னவா இருக்குது, ஹாட்டாக இருக்கா, சூடாக இருக்கா, குளிர்ச்சியாக இருக்கா, அப்படியே மாதிரி காற்று வேகமாக வீசுதா அப்படின்றதையும் நீங்கள் கவனிங்க. You can collect different types of fallen leaves or flowers and create a scrapbook. ஓகே, அதே மாதிரி நடந்து போகும்போது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபாலன் லீவ்ஸ். ஓகே, வெவ்வேறு வகையான என்னது உதிர்ந்த இலைகளையும் கலெக்ட் பண்ணுங்கள். உதிர்ந்த இலைகளையும் பூக்களையும் கலெக்ட் பண்ணி அதை என்ன பண்ணுவாங்க, ஸ்கிராப் புக்கில் ஒட்டி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். டேக் கேர் ஆஃப் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் இன் நேச்சர். என்ஷூர் தட் யூ do not disturb the plants and animals in the park. Do not pluck leaves and flowers. எப்போ பார்க்குக்கு போனாலும் என்ன இருக்கும், அங்கே என்ன வச்சுருப்பாங்க, do not pluck leaves and flowers. pluckனா என்ன, பறிக்காதீர்கள். பூக்களையும் அங்கே இருக்கிற
இலைகளே என்ன பண்ணக்கூடாது, பறிக்கக்கூடாது. அதே மாதிரி எந்த விதமான அனிமல்ஸையும் பிளான்ட்ஸையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது பார்க்கில். பார்க்னா என்ன, பூங்கா, நமக்கே தெரியும். ரெக்கார்ட் யுவர் அப்சர்வேஷன் இன் டேபிள் 2.1 about the features of stem, leaves, flowers and anything interesting in various plants. Some examples have been given you in figure 2.1. கீழே கொடுத்துருக்காங்க, கிராஸ் பிக்சர் கொடுத்துருக்காங்க, துளசி கொடுத்துருக்காங்க, ஐபிஸ்கஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டேபிள் 2.1 அப்சர்வேஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் பிளான்ட்ஸ் அரவுண்ட் அஸ். ஓகே, நீங்கள் என்னென்னலாம் அதை கவனிச்சிங்க அப்படின்றத பற்றி ஒரு காலம் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள், காமன் கிராஸ், அதோட ஸ்டெம் எப்படி இருக்குன்னா சாஃப்ட் அண்ட் தின். அதோட லீவ்ஸோட ஷேப், எ சிங்கிள் லீஃப் க்ரோஸ் ஆல்டர்னேட்டிவ்லி ஃப்ரம் டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸ் ஆன் த ஸ்டெம். ஃப்ளார்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க, அதோட கலர் வந்து பேல் கிரீன். எனி அதர் அப்சர்வேஷன் அண்ட் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க, கிரீன் லீவ்ஸ். அதே மாதிரி துளசி, அதோட ஸ்டெம் ஹார்ட் அண்ட் தின். லீவ்ஸ் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் எ பேர் ஆஃப் லீவ்ஸ் இந்த ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும். அதோட ஃப்ளார்ஸ் வந்து பிங்கிஷ் பர்பிள். அதே மாதிரி எனி அதர் அப்சர்வேஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க, அதோட லீவ்ஸ், துளசியோட லீவ்ஸ் எப்படி இருக்கும், ஸ்மால் அப்படின்னு எழுதலாம். லீவ்ஸ் ஆர் ஸ்மால் வென் இட் க்ரஷ்டு. ஓகே, அது என்ன பண்ணணும், நம்ம கசக்கணும்னா இட் கிவ்ஸ் என்னது, அரோமேட்டிக் ஸ்மெல். ஓகே, இட் ரிலீசஸ் அரோமேட்டிக் சென்ட் அப்படின்றது ஒரு காரணம் எழுதலாம். அப்போ லீவ்ஸ் ஆர் ஸ்மால் வென் இட் க்ரஷ்ட் ரிலீசஸ் அரோமேட்டிக் சென்ட் அப்படின்றத எழுதலாம். தேர்ட், ஐபிஸ்கஸ், அதோட ஸ்டெம் அவங்களே கொடுத்துட்டாங்க, ஹார்டு. ஓகே, அதே மாதிரி அதோட லீவ்ஸ் எப்படி இருக்குன்னா, த லீவ்ஸ் ஆர் கிளாசி அப்படின்னு எழுதலாம். அதே மாதிரி ஓவல் ஷேப் அப்படின்னு எழுதலாம். ஃப்ளார்ஸ் நமக்கே தெரியும், செம்பருத்தியோட கலர் நிறைய கலர்ஸில் இருக்கும். ரெட்டில் இருக்கும், பிங்க் இருக்கும், எல்லோ இருக்கும், ஓகே, ஆரஞ்சு இருக்கும். அப்போ இந்த கலர்ஸ் எல்லாம் எழுதலாம். அதே மாதிரி எனி அதர் அப்சர்வேஷன் அப்படின்றதுல க்ரோன் இன் கார்டன், பெரும்பாலும் எல்லார் வீட்டு தோட்டத்துலேயும் என்ன இருக்கும், ஐபிஸ்கஸ் இருக்கும். அதே மாதிரி அது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, டெக்கரேஷனுக்காக யூஸ் பண்ணுவாங்க. அப்போ யூஸ்டு ஃபார் டெக்கரேஷன் அப்படின்னு எழுதலாம். நெக்ஸ்ட்டு நீம், அதோட ஸ்டெம் நமக்கே தெரியும், ஹார்ட் அண்டு திக்குன்னு எழுதலாம். அதோட லீவ்ஸ் எப்படி இருக்குன்னா, அதோடது ஓவல் ஷேப்பில் இருக்கும். அதே மாதிரி தே க்ரோ ரோஸ் அலாங் த சென்ட்ரல் ஸ்டெம் அப்படின்னு எழுதலாம். நெக்ஸ்ட் அதோட ஃப்ளார்ஸ் எப்படி இருக்கும்னா ஒயிட் கலர் ஃப்ளார்ஸாக இருக்கும். அதே மாதிரி ஸ்டார் ஷேப்டாக இருக்கும். எதோடது, நீமோடது ஸ்டார் ஷேப்பாக இருக்கும். எனி அதர் அப்சர்வேஷனில் லீவ்ஸ் வித் ஸ்மூத் சர்ஃபேஸஸ் ஆல்ரெடி அவங்களே கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் எனி அதர், ஏதாவது ஒரு பிளான்ட்டை பற்றி முன்னே எழுத சொல்லியிருக்காங்க. அப்போ நமக்கு தெரிஞ்சது எது, ரோஸ் எழுதலாம். அதோட ஸ்டெம் இருக்குது, உட்டின்னு எழுதலாம். அதே மாதிரி அதோட முள் இருக்கும் இல்லையா, அப்போ ஷார்ப் தோன்ஸ்னு எழுதலாம். உட்டி ஷார்ப் தோன்ஸ் அப்படின்னு எழுதலாம். நெக்ஸ்ட்டு அப்போ ரோஸ் லீவ்ஸ் ஆர் என்னென்னு சொல்லுவோம், அரேஞ்ச்டு ஆல்டர்னேட்டிவ்லி அலாங் த ஸ்டெம். அப்போ அது ஓவல் ஷேப் இருக்கும். அதே மாதிரி அதோட லீவ்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும், ஆல்டர்னேட்டிவில் அரேஞ்ச் பண்ணி ஒரு இந்த சைடு இருக்கும், இன்னொன்று கீழே இருக்கும், இன்னொன்று ஆப்போசிட்டில் இருக்கும். அப்போ அது லீவ்ஸ் ஆர் அரேஞ்ச்டு ஆல்டர்னேட்டிவ்லி அலாங் த ஸ்டெம் கூடவே ஆல்டர்னேட்டிவாக அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஃப்ளவர்ஸில் ரோஸ் என்னென்னு சொல்லுவோம், ரெட், பிங்க், எல்லோ, ஒயிட், பர்பிள் அப்படின்னு எழுதலாம் கலர்ஸ். எனி அதர் அப்சர்வேஷன் அப்படின்னு சொன்னால் ப்ளசன்ட் ஃப்ராக்ரன்ஸ் அப்படின்னு எழுதலாம். ஓகே, அது என்ன கொடுக்கும், ரோஸ்னாவே என்ன சொல்லுவோம், நம்ம ஸ்மெல்லுக்காக யூஸ் பண்ணுறது தான். ஓகே, அதே மாதிரி இட்ஸ் அ சிம்பிள் ஆஃப் பியூட்டி அப்படின்றதுக்காகவும், அழகிய ரோஜாப்பூ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அப்போ அழகுக்காகவும் இட்ஸ் அ சிம்பிள் ஆஃப் பியூட்டி அப்படின்னு எழுதலாம். நெக்ஸ்ட்டு, வாட் சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஃப்ரென்சஸ் டிட் யூ ஃபைண்ட் அமாங் த plants that you observe. ஓகே, சிமிலாரிட்டி அப்படின்னா என்னென்னா சேம், ஒரே மாதிரி இருக்கிறது. ஒரே மாதிரி ரெண்டு பேர் இருக்காங்களே, அப்போ அவங்க என்னென்னு சொல்ல, ஒரே மாதிரி அப்படின்னா அது என்னென்னு சொல்ல, சிமிலாரிட்டி, ஒரே மாதிரி குணம். அதே மாதிரி டிஃப்ரென்சஸ் அப்படின்னா வெவ்வேறானது. அப்போ பிளானிங் அப்சர்வ் பண்ண பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ்லையும் ஒரே மாதிரி இருக்கிறதுலையும் வெவ்வேறு விதமாக இருக்கிறதையும் நீங்கள் அப்சர்வ் பண்ணிங்களா? யூ மஸ்ட் ஹவ் அப்சர்வ் தட் பிளான்ஸ் அஸ் எ வெரைட்டி ஆஃப் ஃபீச்சர்ஸ், விதவிதமான அதோட ஃபீச்சர்ஸ் இருக்கும். என்னென்னு சொல்லுவோம், டாலாக இருக்கும், ஷார்ட்டாக இருக்கும், ஹார்டாக இருக்கும், சாஃப்டாக இருக்கும். அதோட ஸ்டெம்மை பற்றி சொல்லும்போது சொல்கிறாங்க. அதே மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் ஆஃப் லீவ்ஸ், அதோட லீவ்ஸோட அரேஞ்ச்மெண்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். தேர் அரேஞ்ச்மெண்ட் ஆன் த ஸ்டெம் ஆர் பிரான்ச்சஸ். ஓகே, பிரான்ச்சஸில் சில லீவ்ஸ் இருக்கும், ஸ்டெம்லேருந்து சில லீவ்ஸ் இருக்கும். அப்போ அரேஞ்ச்மெண்ட்டு டிஃபர் ஆகும். ஃப்ளார்ஸ் வேரியிங் இன் கலர், ஷேப் அண்ட் சென்ட். அதே மாதிரி ஃப்ளார்ஸ் என்ன இருக்கும், கலரில் டிஃப்ரெண்ட் ஆகும், ஷேப்பில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சில ஃப்ளார்ஸ் வந்து என்ன இருக்கும், ஸ்வீட்டு, ஸ்மெல், அரோமா அப்படின்றது தான் சென்ட். அப்படின்றது ஒரு ஸ்மெல்லை கொடுக்குறது தான் சென்ட். நவ் கிரியேட் எ லிஸ்ட் ஆஃப் அனிமல்ஸ் யூ அப்சர்வ் டூரிங் திஸ் வாக் ஆர் ஃப்ரம் யுவர் previous experience. Record the places where they live, the food they eat and the ways they move around. Table 2.2. Some examples have been provided for you. அதே மாதிரி சில அப்சர்வேஷன்ஸ், நம்மளை சுற்றி இருக்கிற அனிமல்ஸை வந்து என்னென்னு சொன்னாங்க, அப்சர்வ் பண்ண சொல்லியிருக்காங்க, கூர்ந்து கவனிக்க சொன்னால். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நேம் ஆஃப் த அனிமல் கொடுத்துட்டாங்க, க்ரோ அண்ட் கவ் அப்படின்னு. எனி எதர்ன்றது நீ எழுதணும். இப்போ ஃபஸ்ட்டு க்ரோ கொடுத்துருக்காங்க, அது எங்கே இருக்குது, பிளேஸ் வேர் தே லிவ், எங்கே இருக்கும், பெரும்பாலும் மரத்தில் இருக்கும், மரத்துக்கு அடியில் இருக்கும். அதே மாதிரி எதை சாப்பிடுவது, இன்செக்ட்ஸை சாப்பிடும். த வே தே மூவ் அரவுண்ட், ஃப்ளை அண்ட் வாக். நெக்ஸ்ட் எனி அதர் அப்சர்வேஷன் அண்ட் ஃபீச்சர்ஸில் கேரிங் எ ட்விக் இன் இட்ஸ் பீக். ஓகே, அதோட அழகில் என்ன பண்ணும், கேரிங் எ ட்விக், ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு போகும், கேரிங் எ ட்விக் இன் இட்ஸ் பீக். அப்புறம் நெக்ஸ்ட்டு ஆண்ட்,
நெஸ்ட் இன் சாயில் அண்ட் பரோ. அதே மாதிரி அப்சர்வேஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் அனிமல்ஸ். ஓகே, உன்னை சுற்றி இருக்கிற வெவ்வேறு விதமான விலங்கினங்களை பற்றி நீ உன்னை கவனித்து எழுத சொல்லியிருக்காங்க. இதில் ஒரு டேப்லெட் காலம் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நேம் ஆஃப் த அனிமல், பிளேஸ் வேர் தே லிவ், ஃபுட் தே ஈட், த வே தே மூவ் அரவுண்ட், எனி அதர் அப்சர்வேஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு க்ரோனா என்ன, காகம். வேர் தே லிவ், எங்கே இருக்கும், மரத்து மேலே இருக்கும். நெக்ஸ்ட் எதை சாப்பிடுவது, இன்செக்ட்ஸை சாப்பிடும். நெக்ஸ்ட்டு ஃப்ளை பண்ணும், அதே மாதிரி நடக்கும், அதே மாதிரி என்ன பண்ணும், பறந்து போகும். அதே மாதிரி அது எனி அதர் அப்சர்வேஷன்னா அது என்ன பண்ணும், அந்த ட்விக்னா என்ன, அந்த கயிறை என்ன பண்ணும், நம்மளை அது பீக்கில் குத்தி எடுத்துகிட்டு போகும் கூடு கட்டுறதுக்காக. அப்போ கேரிங் எ ட்விக் இன் இட்ஸ் பீக் அப்படின்னு எழுதலாம். நெக்ஸ்ட் ஆண்ட், எறும்பு எங்கே இருக்கும், நெஸ்ட் இன் சாயில் அண்ட் பரோ. ஓகே, அது எங்கே இருக்கும், அதோட பரோனா என்ன இருக்கும் அந்த. நெக்ஸ்ட்டு ஆண்ட்டு, பிளேஸ் வேர் தே லீவ் அப்படின்னா நெஸ்ட்னா அதோட கூடுகளில் இருக்கும். அதே மாதிரி சாயில் மண்ணில் இருக்கும். அதே மாதிரி பரோஸ் அப்படின்னா குகைகளில் இருக்கும். நெக்ஸ்ட் ஃபுட் தே ஈட், அது எதை சாப்பிடும், லீவ்ஸை சாப்பிடும், சீட்ஸை சாப்பிடும், இன்செக்ட்ஸை சாப்பிடும். ஓகே, அதே மாதிரி தே மூவ் தே அரவுண்ட் அப்படின்னா அது எப்படி மூவ் ஆகுது அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, அப்போ மூவ் என்ன ஆகும் அந்த. நெக்ஸ்ட்டு அண்ட் பிளேஸ் வேர் தே லிவ்னு கொடுத்துருக்காங்க. நெஸ்ட் இன் சாயில் அண்ட் பரோ. ஓகே, மண்லேயும் இருக்கும், பரோஸ்லேயும் இருக்கும். ஃபுட் தே ஈட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. லீவ்ஸ், சீட்ஸ் அண்ட் இன்செக்ட்ஸை சாப்பிடும். தே மூவ் த வே தே மூவ் அரவுண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது என்ன ஆகும், மூவ் குயிக்லி, வேகமாக. எறும்புனாவே என்னன்னு சொல்லுவோம், சுறுசுறுப்புக்கு பேர் போனது எறும்பு. அப்போ மூவ் குயிக்லி, அதே மாதிரி ஜிக்ஸாக்காக மூவ் பண்ணும், அதே மாதிரி டிஸ்டன்ஸ்லேயே மூவ் பண்ணும், அதே மாதிரி ரோம் பண்ணும் அப்படின்னு எழுதலாம். நெக்ஸ்ட் அதுக்கு எத்தனை லெக்ஸ் இருக்குது, 6 லெக்ஸ் அப்படின்னு எழுதலாம். நெக்ஸ்ட் நேம் ஆஃப் த அனிமல், கவ். ஓகே, பிளேஸ் வேர் தே லீவ், எங்கே அது எங்கே இருக்கும், அது பெரும்பாலும் கவ் ஷெட்டில் இருக்கும். அதே மாதிரி ஃபார்ம் அனிமல்ஸ் சொல்லும், ஃபார்மில் இருக்கும். அதே மாதிரி ஓப்பன் கிராஸ்லேண்ட், பரந்த புல்வெளியில் அது இருக்கும். அதே மாதிரி ஃபுட் தே ஈட் அப்படின்னு வரும்போது கிராஸஸ் சாப்பிடும், லீவ்ஸ் சாப்பிடும். அதே மாதிரி த வே தே மூவ் அரவுண்ட் அப்படின்னா இது என்ன பண்ணும், அது நடக்கும், அதே மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்கும். அப்போ வாக், ரோம் அப்படின்னு எழுதலாம். நெக்ஸ்ட் எனி அதர் அப்சர்வேஷனில் எத்தனை இருக்கும், 4 லெக்ஸ் அண்டு லாங் டெயில் அப்படின்ற ரீசன் எழுதலாம். நெக்ஸ்ட் எனி அதர் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளே ஒரு அனிமல் பற்றி எழுதலாம். இப்போ கவ் எழுதுன மாதிரி நெக்ஸ்ட் என்ன எழுதலாம், கோட் எழுதலாம். கோட் எங்கே இருக்கும், கிராஸ் லேண்டில் இருக்கும், அதே மாதிரி ஃபார்மில் இருக்கும் அப்படின்னு எழுதலாம். ஃபுட் தே ஈட், அதுவும் என்ன சாப்பிடும், டொமஸ்டிக் அனிமல்ஸ். அப்போ கிராஸஸ், லீவ்ஸ் சாப்பிடும். த வே தே மூவ் அரவுண்ட், எப்படி நடக்கும், வாக். ஓகே, வாக் பண்ணும், அதே மாதிரி ரோம் பண்ணும் அப்படின்னு எழுதலாம். நெக்ஸ்ட் எனி அதர் அப்சர்வேஷன் அண்ட் ஃபீச்சர்ஸ் அப்படின்றதுல என்ன பண்ணும், இதை கிவ்ஸ் மில்க். ஓகே, அது என்ன பண்ணும், மில்க் கொடுக்கும். அதே மாதிரி சோஷியல் அனிமல் அப்படின்னு எழுதலாம். மேலே கவுக்கு கூட என்ன வரலாம், கிவ்ஸ் மில்க் அப்படின்ற எழுதலாம். வாட் ஆர் த சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஃப்ரென்சஸ் அமாங் த அனிமல்ஸ் தட் யூ ஹவ் அப்சர்வ்ட் அண்ட் ரெக்கார்டட் இன் டேபிள் 2.2. எந்த மாதிரி ஒற்றுமைகள் இருக்குது, அதே மாதிரி எந்த மாதிரி வேற்றுமைகள் இருக்குது நீ பார்த்த அனிமல்ஸில் அப்படின்னு எழுத சொல்லியிருக்கு. நீ பார்த்ததில் நீ என்ன அப்சர்வ் பண்ண அப்படின்னு எழுத சொல்லியிருக்காங்க. You would have observed that some animals live on land while some animals live on trees. ஓகே, நீ பார்த்ததில் சில விலங்கினங்கள் எங்கே இருக்கும், லேண்டில் இருக்கும். ஓகே, லேண்டில் வாழும். அண்ட் சம் அதர்மல் லீவ் ஆன் ட்ரீஸ், சிலது எங்களை மரத்தில் வாழும். எதெல்லாம் மரத்தில் வாழும் நமக்கே தெரியும், பேர்ட்ஸ் லீவ் ஆன் ட்ரீஸ். ஓகே, பறவைகள்லாம் எங்கே இருக்கும், மரத்தில் இருக்கும். ஃபிஷ் லீவ் இன் வாட்டர், அதே மாதிரி மீன்கள்லாம் எங்கே இருக்கும், தண்ணியில் இருக்கும். அண்ட் சம் அனிமல்ஸ் லைக் ஃப்ராக்ஸ் லீவ் ஆன் லேண்ட் ஆஸ் வெல் அஸ் இன் வாட்டர். அதே மாதிரி தவளைகள்லாம் எங்கே இருக்கும், தண்ணிலையும் இருக்கும், அதே மாதிரி நிலத்துலையும் வாழும். நீரில் வாழக்கூடிய ஒரு அனிமல் எதுனா தவளைகள். அனிமல்ஸ் ஆல்சோ ஹாவ் எ வெரைட்டி ஆஃப் ஃபுட்ஸ் தே கன்சியூம் and movements they exhibit. அதே மாதிரி வெரைட்டி ஆஃப் ஃபுட், விதவிதமான உணவுகளை அதுவும் சாப்பிடும். Sketch the plants and animals observed by you in your notebook or prepare a scrapbook with leaves, flowers from different plants and feathers from animals. Write all the details you have gathered about them. உன்னை என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு ஸ்கிராப் புக்கில் நீ என்னென்னலாம் அப்சர்வ் பண்ணையோ, வித் வெரைட்டி ஆஃப் என்னது பிளான்ஸோட லீவ்ஸ் பார்த்துருப்ப, ஃப்ளார்ஸ் பார்த்துருக்கு. ஓகே, அதே மாதிரி அனிமல்ஸோட ஃபெதர்ஸ் பார்த்துருப்பீங்களா, எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, ஒன்று ஒரு ஸ்கிராப் புக்கை ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. While traveling to and fro from school, observe your surroundings and look out for a variety of plants and animals. அதே மாதிரி நீ ஸ்கூலுக்கு போகும்போது நிறைய விதவிதமான என்ன பார்க்குறோம், நம்ம தாவரங்களையும் விலங்கினங்களையும் பார்க்குறோம் இல்லையா, அதெல்லாம் ஒன்று கூர்ந்து கவனிக்க சொல்கிறாங்க. ஆட் த நேம் ஆஃப் எனி பிளான்ட் ஆர் அனிமல்ஸ் தட் யூ ஹவ் நாட் லிஸ்டட் பிஃபோர் இன் டேபிள் 2.1 and 2.2. நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி 2.2, let us appreciate. க்ளோஸ் யுவர் ஐஸ் ஃபார் 30 செகண்ட்ஸ். ஓகே, ஒரு 30 செகண்டுக்கு உங்கள் கண்ணை மூடிக்கோங்க. அண்ட் திங்க் ஆஃப் ஒன் பிளான்ட்ஸ் அண்ட் ஒன் அனிமல்ஸ் தட் யூ ஹவ் க்ளோஸ்லி அப்சர்வ் அண்ட் ஹவ் அப்ரிஷியேட்டட் வெரி மச். ஓகே, ஒரு 30 நிமிஷம் கண்ணை மூடிக்கிட்டு நீ ஏதாவது ஒரு அனிமல் இல்லை பிளான்ட்டை நீ நிறைய தடவை பார்த்த அனிமல்ஸ் அண்ட் பிளான்ட்டை நினச்சிக்க சொல்கிறாங்க. நவ் ஈச் ஆஃப் திஸ் யூ கேன் ட்ரா த பிளான்ட் அண்ட் அனிமல்ஸ் தட் யூ தாட் ஆஃப் ஆன் த பிளாக் போர்ட். அதே மாதிரி ஒவ்வொருத்தராக வந்து நீ மனசில் நினச்ச
பிளான்ட்டையோ இல்லை அனிமல்ஸையோ வந்து என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, ட்ரா பண்ண சொல்லியிருக்காங்க. வாட் ஆர் யுவர் அப்சர்வேஷன் அபவுட் த வேரியஸ் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் தட் யூ ஹவ் ட்ரான். ஓகே, நீ கவனிச்சதில் இன்னும் அது நிறைய பேர் ட்ரா பண்ணியிருக்காங்க இல்லையா, அப்போ அதில் வேரியஸ் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸில் நீ என்னென்னலாம் கவனிச்ச. How many different plants and animals did the entire class draw on the blackboard? ஓகே, பிளாக் போர்டுனா கரும்பலகைன்றாங்க இல்லையா, அப்போ எந்த விதவிதமான இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் போயிட்டு போர்டில் ட்ரா பண்ணிட்டு அதை நீ அப்சர்வ் பண்ணியிருக்க இல்லையா, அப்போ அதை வந்து how many different plants, ஓகே, எத்தனை விதவிதமான தாவரங்களையும் அனிமல்களையும் என்ன பண்ணியிருக்காங்க, வரைஞ்சிருக்காங்க அப்படின்றத வாட்ச் பண்ணியா. டு யூ திங்க் தட் தேர் மே பி மெனி மோர் வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் அதர் தேன் தோஸ் ட்ரான் ஆன் த போர்ட். இதை தவிர ஸ்டூடெண்ட்ஸ் வரைஞ்சதை தவிர நிறைய அனிமல்ஸ் அண்டு வெரைட்டிஸ் ஆஃப் விதவிதமான அனிமல்ஸும் என்ன இருக்குது, பிளான்ட்ஸும் இருக்குது அப்படின்றது உனக்கு தெரியுமா, நினச்சிருக்கியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. த வெரைட்டி ஆஃப் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ஃபவுண்ட் இன் எ பர்டிகுலர் ரீஜன் கான்ட்ரிபியூட்ஸ் டு த பயோடைவர்சிட்டி. அப்போ அது இதே மாதிரி விதவிதமான அனிமல்களும் தாவரங்களும் ஒரு பர்டிகுலர் ரீஜனில் இருக்கிறது தான் பயோடைவர்சிட்டி. பயோடைவர்சிட்டி மீன்ஸ் பலவிதமான உயிர்கள் ஏதேனும் ஒன்று நாள் என்ன பண்ணுது, சேர்க்கப்பட்டதால் எல்லாம் ஒன்றுத்துக்காக இணைவதால் இருக்கிறது தான் என்னன்னு சொல்ல நம்ம பயோடைவர்சிட்டி. இணைந்து வாழற வாழ்க்கை தான் பயோடைவர்சிட்டி. ஈச் மெம்பர் இந்த பயோடைவர்சிட்டி ஆஃப் எ ரீஜியன் ஆஸ் எ டிஃப்ரெண்ட் ரோல் டு பிளே. ஓகே, பயோடைவர்சிட்டியில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்பினர் ஒவ்வொரு அனிமல்ஸ் ஆர் பிளான்ட்ஸும் என்ன பண்ணணும், டிஃப்ரெண்ட் வெவ்வேறு விதமான என்ன பண்ணணும், ரோலை அதை ப்ளே பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரீஸ் ப்ரொவைட் ஃபுட் அண்ட் ஷெல்டர். ஓகே, ட்ரீஸ்னாவே என்ன கொடுக்கும், ஒன்று ஃபுட்டு கொடுக்கும், இன்னொன்று நிழலை கொடுக்கும், ஷெல்டர் இருப்பிடத்தை கொடுக்கும். சம் பேர்ட்ஸ் அண்ட் அதர் அனிமல்ஸ் ஹெல்ப் இன் ஸ்ப்ரெட்டிங் சீட்ஸ் ஆஃப்டர் ஈட்டிங் ஃபுட்ஸ் அண்ட் ஸோ ஆன். அதே மாதிரி நிறைய பேர்ட்ஸ், ஓகே, பறவைகளும் வேறு விதமான அதர் அனிமல்ஸ் மற்ற விலங்கினங்களும் என்ன பண்ணும், ஸ்ப்ரெட்டிங் சீட்ஸ் ஆஃப்டர் ஈட்டிங் ஃபுட். நம்ம சாப்பிட்டு போட்ட கொட்டையை கொண்டு போயிட்டு என்ன பண்ணும், வேறு இடத்துல போட்டு அங்கேருந்து ஒரு செடி வளரும் இல்லையா, அதுக்கு ஹெல்ப் பண்ணுது. கேன் யூ திங்க் ஆஃப் மோர் சச் எக்ஸாம்பிள்ஸ். நிறைய எக்ஸாம்பிள் நீ யோசிச்சுட்டு இருக்கியா. திஸ் ஷோஸ் தட் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ஆர் டிபெண்ட் ஆன் ஈச் அதர். இந்த விதத்தில் தான் பிளான்ட்டும் அனிமலும் ஒவ்வொன்றும் சார்ந்து வாழுது. ஹவு டு குரூப் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். ஓகே, பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸை எப்படி நம்ம குரூப் பண்ணுவோம், குழுவாக பிரிப்போம். ஹவு வுட் யூ அரேஞ்ச் யுவர் புக்ஸ் அண்ட் நோட் புக்ஸ் இன் குரூப்ஸ். would arrange them in groups help you better organize your school bag. ஓகே, அதே மாதிரி உன்னோட கிளாஸ் ரூமில் உன்னோட புக்ஸையும் உன்னோட ஸ்கூல் பேக்கையும் எப்படி அழகாக அரேஞ்ச் பண்ணுவீங்களோ அதே மாதிரி பண்ணணும். Now let us look the world around us. We are surrounded by a variety of plants and animals with different features about which you have learned section 2.1. We can group them based on similarities and differences among them. அதே மாதிரி இதை பேஸ் பண்ணி ஒரு ஆக்டிவிட்டி கீழே கொடுத்துருக்காங்க. ஆக்டிவிட்டி 2.3, let's group. First, collect pictures of various other plants and animals. Cut the pictures from old magazines, newspaper, charts and other sources. Paste each of these pictures on a different card. ஓகே, நிறைய உன்னோட ஓல்டு மேகசின்ஸ், பழைய நியூஸ் பேப்பர்லேருந்து, மேகசின்ஸ்லேருந்து, சார்ட்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்க, வேரியஸ் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸை கலெக்ட் பண்ணி பேஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஒரு கார்டு எடுத்துக்கிட்டு, ஃப்ளாஷ் கார்டு மாதிரி எடுத்துக்கிட்டு அதில் ஒவ்வொன்றா பேஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. டிவைடட் கிளாஸ் இன் 5 to 6 ஸ்டூடெண்ட்ஸ் ஈச். ஓகே, ஒரு 5 to 6 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிற ஒவ்வொரு குரூப்பாக ஒரு குழுவாக பிரிக்கணும் உன்னோட கிளாஸில். பூல் த கார்ட்ஸ் ப்ரிப்பேர்ட் பை த ஸ்டூடெண்ட்ஸ் இன் யர் குரூப். ஓகே, அதை எல்லாருக்கிட்டையும் கொடுக்கணும். அப்சர்வ் வேரியஸ் ஃபீச்சர்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ஷோன் ஆன் த கார்ட்ஸ். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கார்டு வரும் இல்லையா, அதை வச்சு அந்த அனிமல்ஸோட பிளான்ட்ஸோட ஃபீச்சர்ஸ் சொல்லணும். ரீகால் த ஃபீச்சர்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் தட் யூ ஹவ் லிஸ்டட் இன் டேபிள் 2.1, 2.2. நெக்ஸ்ட், குரூப் தேம் ஆன் த பேசிஸ் ஆஃப் காமன் ஃபீச்சர்ஸ். அதை வச்சு ஓகே, எது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டொமஸ்டிக் அனிமல்ஸ்னால் எதுன்னு சொல்லுவோம், கவு, கோட்டு இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, அப்போ அந்த மாதிரி சிமிலர் ப்ராப்பர்ட்டிஸை வச்சு நீங்கள் குரூப் பண்ணணும். You will be surprised to see the bases used by different groups may vary. What do you think are the reasons behind it? Different students might have chosen different common features for the grouping. அதே மாதிரி குழுவாக இருக்கும்போது ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸோட ஐடியா வேறு மாதிரி இருக்கும், ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி எழுதியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், some students may have chosen the height of the plants as the basis of the group, while others might have chosen presence or absence of flowers as the basis of group of plants. சில ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, ஹைட்டை பேஸ் பண்ணி எழுதியிருப்பாங்க. சில ஸ்டூடெண்ட்ஸ் எதை ஃப்ளார்ஸ், அந்த பூக்கள், அந்த செடிகளுக்கு ஃப்ளவர்ஸ் இருக்கா இல்லையா அதை வச்சு குழுவாக அதை பிரிச்சிருப்பாங்க. அப்போ ப்ரெசன்ஸ், ஆப்சன்ஸ் ஆஃப் ஃப்ளார்ஸ், ஹார்ட் ஆர் சாஃப்ட் சன், ஈட்டிங் ஹேபிட்ஸ், பிளேஸ் தே லிவ் அப்படின்ற க்ரைட்டீரியா வச்சு அதை பிரிக்கலாம். You may have grouped animals based on varied features such as what they eat, where they live, what color they are and how
தே மூவ். இதை வச்சு நம்ம குரூப்பாக குழுக்களாக பிரித்து இந்த ஃபீச்சர்ஸை எழுதலாம். அது அனிமல்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா அது என்ன சாப்பிடுது, அது எங்கே வாழுது, அது என்ன கலர், அது எப்படி மூவ் பண்ணுது அப்படின்றத பற்றி எழுதலாம். வாட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் குரூப்பிங்? குரூப்பிங் மேக்ஸ் ஈஸியர் டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ஸ்டடி பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ஆன் த பேசிஸ் ஆஃப் சிமிலாரிட்டி அண்ட் டிஃபரன்சஸ். அப்போ இந்த குழுக்களாக பிரிஞ்சதால் அதோட முக்கியத்துவம் என்ன, குழுக்களாக பிரிஞ்சு ஒரு வேலையை செய்கிறதால அதோட முக்கியத்துவம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ குரூப்பிங் மேக் இட்ஸ் ஈஸியர் டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, அது என்ன ஆகும், நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். குரூப்பாக எழுதும்போது என்ன இருக்கும், குரூப்பாக சேர்ந்து குழுக்களாக சேர்ந்து செய்யும்போது என்ன நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி எதை பேஸ் பண்ணி சிமிலாரிட்டிஸ், அந்த அனிமல்ஸுக்குள்ளே இருக்க சிமிலாரிட்டிஸும் ஒரே மாதிரி எந்தெந்த அனிமல்ஸ்லாம் இருக்குது, அதே மாதிரி வெவ்வேறு விதமான அனிமல்ஸ் விதவிதமாக எந்தெந்த அனிமல்ஸ் இருக்குது, டிஃப்ரென்ஸ் வேறுபாடையே நம்ம தெரிஞ்சுக்கலாம். You will learn more about the importance of grouping in our daily lives in chapter materials around us. ஓகே, இன்னும் சில முக்கியமான இம்பார்ட்டன்ட் குரூப்பிங்கை பற்றி எதில் பண்ணுவோம், மெட்டீரியல்ஸ் அரவுண்ட் அஸ், அதாவது நம்மை சுற்றியுள்ள பொருட்கள் அப்படின்ற டாபிக் நெக்ஸ்ட் வர டாபிக் இருக்குது, அதில் படிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஹவு டு குரூப் பிளான்ஸ், பிளான்ஸை எப்படி நம்ம குரூப் பண்ணுறது, வகைப்படுத்துறது அப்படின்னு கேட்குறாங்க. You must have noticed that plants show variation in the features related to stem, leaves, flowers and more. இப்போ நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணுவோம், ஃப்ளார்ஸ்னாவே வெரைட்டி வேரியஸ் ஸ்டெம் இருக்கும், லீவ்ஸ் இருக்கும், ஃப்ளார்ஸ் அதை வச்சு நம்ம வகைப்படுத்தலாம். The stems of different plants vary in thickness, height and hardness, while the leaves vary in shape, color, size and arrangement. You might have tried grouping the plants in activity 2.3 using one of these features. அதாவது என்னென்னா, ஃபஸ்ட்டு ஸ்டெம்னாவே என்ன இருக்கும்னா திக்னஸ் இருக்கும், ஹைட் இருக்கும், ஹார்டாக சாஃப்டான இருக்கும். அதே மாதிரி லீவ்ஸ்னால் என்ன இருக்கும், ஷேப் வெரைட்டி ஆஃப் ஷேப்ஸ் இருக்கும், கலர் வச்சு சைஸ் வச்சு அரேஞ்ச் பண்ணலாம். ஓகே, அதே மாதிரி யூ மைட் ஹவ் ஆல்சோ லேர்ன்ட் இன் ஏர்லியர் கிளாஸஸ் தட் பிளான்ட்ஸ் கேன் பி குரூப். அதே மாதிரி சின்ன கிளாஸில் நம்ம படிச்சிருக்கோம் பிளான்ட்ஸோட குரூப்ஸ் அப்படின்னா ஹர்ப்ஸ், ஷ்ரப்ஸ் அண்ட் ட்ரீஸ். ஹர்ப்ஸ்னால் சின்ன வகையான செடிகளை ஹர்ப்ஸ்னு சொல்லுவோம், ஷ்ரப்ஸ் அப்படின்னா புதர் மாதிரியான செடிகளை ஷ்ரப்ஸ்னு சொல்லுவோம், ட்ரீஸ் அப்படின்னா வெரி டால் பிளான்ட்ஸ், உயரமாக இருக்கிறது என்னென்னு சொல்லுவோம், ட்ரீஸ்ன்னு சொல்லுவோம். பேஸ்ட் ஆன் தேர் ஹைட் அண்ட் டைப் ஆஃப் ஸ்டெம். எதை வச்சு நம்ம ஸ்டெம் அப்படின்னா தண்டு, அதோட தண்டை வச்சும் அதோட ஹைட்டை வச்சியும் நம்ம 3 விதமாக பிரிக்கலாம், ஹர்ப்ஸ், ஷ்ரப்ஸ் அண்ட் ட்ரீஸ். லெட்ஸ் ஸ்டடி த ஃபீச்சர் ஆஃப் பிளான்ட்ஸ் இஸ் மோர் டீடைல் அண்ட் குரூப் தேம் ஆன் த பேசிஸ். ஓகே, இதில் ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க 2.4. லெட்ஸ் குரூப். லெட்ஸ் கோ ஆன் எ நேச்சர் வாக் அகைன் ஃபார் சம் மோர் இன்ட்ரெஸ்டிங் அப்சர்வேஷன். அதே மாதிரி மறுபடியும் நீங்கள் உங்களை என்ன ஒரு இயற்கை நடைப்பயணம் போனோம் ஒரு பார்க்கில், அதில் நீ விதவிதமான இன்ட்ரெஸ்டிங் அப்சர்வேஷன்ஸை பார்க்கலாம். Look closely at the height of different plants. Are these plants shorter than you, as tall as you, or taller than you? ஓகே, அது கிட்ட போய் பார்த்தீங்கன்னா, ஓகே, அந்த விதவிதமான அந்த தாவரங்களை கிட்ட போய் அதோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா என்னென்னு சொல்லலாம், சிலது உன்னோட ஷார்ட்டாக இருக்கும், சிலது உன்னோட டாலாக இருக்கும், ஓகே, சிலது உன்னோட ரொம்ப ஹைட்டாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஷார்ட்டர் தேன் யூ, ஆஸ் டால் யூ, உன்ன மாதிரியே இருக்கும், ஹைட்டுக்கு இருக்கும், சிலது உன்னோட ஹைட்டு கம்மியாக இருக்கும், சிலது உன் ஹைட்டுக்கு இருக்கும், ரெண்டாவது உன்னோட ஹைட் அதிகமாக இருக்கும். இஸ் த ஸ்டெம் ப்ரௌன் ஆர் க்ரீன்? அதே மாதிரி ஸ்டெம்னு எடுத்துக்கிட்டோம்னா என்ன இருக்கும்னு ப்ரௌன் கலராக இருக்குல்ல, க்ரீன் கலராக இருக்கும். அப்போ டச் அண்ட் ஃபீல் த ஸ்டெம்ஸ் அண்ட் ட்ரை டு பிளெண்ட் தம் ஜென்ட்லி. அதே மாதிரி என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, நீ தொட்டு பார்த்து அது எப்படி இருக்குது அப்படின்றத கண்டுபிடி. கேன் யூ பெண்ட் த ஸ்டெம் ஈஸிலி ஆர் ஸ்டிஃப், டேக் கேர். ஓகே, என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, ஜஸ்ட் அதை வளைக்க சொல்லியிருக்காங்க, அது ஈஸியாக பெண்ட் ஆகுதா இல்லை பெண்ட் ஆக ஸ்டிஃபாக இருக்கா அப்படின்றத நோட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆல்சோ அப்சர்வ் ஃப்ரம் வேர் த பிரான்ச்சஸ் ஆஃப் த பிளான்ட்ஸ் அரைஸ், வேர் த அரைசஸ் க்ளோசர் டு த கிரவுண்ட் ஆர் ஹையர் அப் த ஸ்டெம். ஓகே, அதே மாதிரி அதோட பிரான்ச்சஸ் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது, ஓகே, வேர் த பிரான்ச்சஸ் ஆஃப் த பிளான்ட்ஸ் அரைஸ் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது, வெதர் தே ஆர் க்ளோசர் டு த கிரவுண்ட், ஓகே, தரைக்கு க்ளோஸராக இருக்கா இல்லை ஹையர் அப் தண்டுக்கு மேலே இருக்கா, ஓகே, தரைக்கு கீழே இருக்கா இல்லை தரைக்கு மேலே இருக்கா அப்படின்னு பார்க்க சொல்லியிருக்காங்க. பெரும்பாலும் ட்ரீஸ்லாம் என்ன இருக்கும், அவே ஃப்ரம் த ஸ்டெம். அதே மாதிரி ஹர்ப்ஸ்லாம் என்னன்னு சொல்லுவோம், இட் இஸ் நியரர் டு த ஸ்டெம். இதை வச்சு ஒரு குரூப்பிங் கொடுத்துருக்காங்க, குரூப்பிங் ஆஃப் பிளான்ட்ஸ் பேஸ்ட் ஆன் ஹைட் அண்ட் நேச்சர் ஆஃப் த ஸ்டெம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் நேம் ஆஃப் த பிளான்ட், ஹைட், நேச்சர் ஆஃப் த ஸ்டெம்மில் க்ரீன் கலராக, டெண்டராக, ஹார்டாக, திக்காக, தின்னா, அப்பியரன்ஸ் ஆஃப் பிரான்ச்சஸ், நெக்ஸ்ட்டு க்ளோஸ் டு த கிரவுண்ட், ஹையர் அப் ஆன் த ஸ்டெம். அதே மாதிரி நேம் ஆஃப் த பிளான்ட் குரூப். ஃபஸ்ட்டு மேங்கோன்னு எடுத்துக்கிட்டால் டால், ப்ரௌன், ஹார்ட், திக், க்ளோஸ் டு த கிரவுண்ட் கிடையாது, அதை ஹையர் அப் ஆன் த ஸ்டெம்னு எழுதலாம். இப்போ எஸ்ன்னு எழுதலாம், நேம் ஆஃப் த பிளான்ட் குரூப் ட்ரீன்னு எழுதலாம். நெக்ஸ்ட்டு ரோஸு மீடியம், ப்ரௌன், ஹார்ட், தின், க்ளோஸ் டு த கிரவுண்டில் எஸ்ன்னு போடலாம். நெக்ஸ்ட்டு அதோட நேம் ஆஃப் பிளான்ட் குரூப் ஷ்ரப். நெக்ஸ்ட்டு டொமேட்டோ ஷார்ப், க்ரீன், டெண்டர், தின், க்ளோஸ் டு த கிரவுண்டில் எஸ் போடணும். அதே மாதிரி நேம் ஆஃப் த பிளான்ட் குரூப்பில் ஹர்ப்னு போடணும். அதே மாதிரி இப்போ நம்மள ஒரு 4 பிளான்ட், நேம் ஆஃப் த பிளான்ட் ஒரு 4 எழுதி அதுக்கேற்ற மாதிரி காலம் ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ 4th ஒன் மின்ட்னு எழுதலாம். மின்ட்னா எதுன்னு சொல்லணும், புதினா. அதே மாதிரி ஷார்ட், க்ரீன், டெண்டர்,
thin, close to the groundனா yes. ஓகே, நேம் ஆஃப் பிளான்ட் குரூப்னா ஹர்ப்னு எழுதலாம். நெக்ஸ்ட் பேம்பு அப்படின்னா மூங்கில். மூங்கில் எப்படி இருக்கும்? உயரமாக இருக்கும். அப்போ டால், ப்ரௌன், ஹார்ட், தேக். அதே மாதிரி அது என்னன்னு சொல்கிறோம்? ட்ரீன்னு சொல்கிறதால ஹையர் அப். ஓகே, ஹையர் அப் ஆன் த ஸ்டெம் அப்படின்னா அப்போ எஸ்ன்னு எழுதலாம். நேம் ஆஃப் பிளான்ட் குரூப்னா அது ட்ரீஸ்ன்னு எழுதலாம். நெக்ஸ்ட்டு கேக்டஸ். ஷார்ட், க்ரீன், டெண்டர், திக், க்ளோஸ் டு த கிரவுண்டுனா எஸ்ன்னு எழுதலாம். அப்போ நேம் ஆஃப் பிளான்ட் குரூப்னா ஷ்ரப், நமக்கே தெரியும். நெக்ஸ்ட் சுகர் கேன். சுகர் கேன்ஸ்ன்றது ஒரு கிராஸ் வகையை சார்ந்தது தான். அப்போ சுகர் கேன் அப்படியே இருக்கும், உயரமாக வளரும். அப்போ டால், ப்ரௌன், ஹார்ட், திக். அதே மாதிரி ஹையர் அப் ஆன் த ஸ்டெம் அப்படின்னா எஸ். ஓகே, நேம் ஆஃப் பிளான்ட் குரூப்னா கிராஸ்ன்னு எழுதலாம். நெக்ஸ்ட், வாட் டிஃப்ரென்சஸ் டு யூ அப்சர்வ் அமாங் ஹர்ப், ஷ்ரப் அண்ட் ட்ரீஸ்? ஹவு கேன் யூ குரூப் பிளான்ஸ் அஸ் ஹர்ப், ஷ்ரப் அண்ட் ட்ரீஸ் பேஸ்ட் ஆன் த டேட்டா என்டர்ட் இன் டேபிள்? நம்ம என்ன பண்ணியிருக்கோமோ அதை கேட்டிருக்காங்க. சம் பிளான்ஸ் க்ரோ ரியலி டால் அண்ட் ஹாவ் ஹார்ட், திக், ப்ரௌன் அண்ட் woody ஸ்டெம். சில பிளான்ஸ் எப்படி இருக்கும்? நம்ம உயரமாக வளரும். அதே மாதிரி அதோட ஸ்டெம் எப்படி இருக்கும்? ஹார்டாக இருக்கும், கடினமாக இருக்கும், திக்காக இருக்கும், ப்ரௌன் கலரில் இருக்கும், woody கலராக, woody மாதிரி இருக்கும், மரம் மாதிரி இருக்கும். தேர் பிரான்ச்சஸ் டிபிக்கலி ஸ்டார்ட் ஹையர் அப் ஆன் த ஸ்டெம். ஓகே, ஸ்டெம்மை விட்டு என்ன இருக்கும்? நல்லா உயரமாக அது வளரும். அவே ஃப்ரம் த கிரவுண்ட். தீஸ் பிளான்ஸ் ஆர் கால்ட் ட்ரீஸ். இதுக்கு பேர் தான் உயரமாக வளரக்கூடிய அந்த மரங்களை தான் ஓகே அது தரையை விட்டுட்டு உயரமாக வளருது இல்லையா? அப்போ அதுக்கு பேர் தான் ட்ரீஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கே தெரியும், மேங்கோ, நீமு, ஓகே, பீப்பிள், இதெல்லாம் எழுதலாம் ட்ரீஸ். சம் பிளான்ஸ் ஆர் நாட் ஆஸ் டால் ஆஸ் ட்ரீஸ். சிலது ட்ரீ அளவுக்கு உயரம் இருக்காது. தீஸ் பிளான்ஸ் ஆஃபன் ஹாவ் மெனி ப்ரௌன் அண்ட் woody ஸ்டெம் தட் ஸ்டார்ட் பிரான்ச்சிங் வெரி க்ளோஸ் டு த கிரவுண்ட். ஓகே, அதோட கிளைகள் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும்னா தரையிலேருந்து ஸ்டார்ட் ஆகும், ஸ்டெம்மோடு ஸ்டார்ட் ஆகும். அப்போ அதை தான் என்னென்னு சொல்லுவோம்? தீஸ் ஸ்டெம்ஸ் ஆர் ஹார்ட். அந்த ஸ்டெம் என்னவாக இருக்கும்? ஹார்டாக இருக்கும். பட் நாட் ஆஸ் திக் as ஸ்டெம் ஆஃப் த ட்ரீ. மரத்தோட கொஞ்சம் கம்மியாக இருக்கும், மரத்தோட திக்காக இருக்காது. அப்போ தீஸ் பிளான்ஸ் ஆர் கால்ட், அதுக்கு பேர் தான் ஷ்ரப் அல்லனா புதர் செடிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ரோஸ் பிளான்ட் இஸ் ஏ ஷ்ரப். ஓகே, ரோஸ் பிளான்ட் எந்த வகையை சார்ந்ததுன்னா புதர் வகை செடி வகையை சார்ந்தது. சம் பிளான்ஸ் ஆர் டிபிக்கலி ஸ்மால் வித் சாஃப்ட் அண்ட் க்ரீன் ஸ்டெம். ஓகே, சில தாவரங்கள் எப்படி இருக்கும்? ஸ்மாலாக இருக்கும், அதே மாதிரி சாஃப்டாக இருக்கும், அதே மாதிரி அது ஸ்டெம்மோட கலர் க்ரீனாக இருக்கும். ஸோ தீஸ் ஆர் நோன் அஸ் ஹர்ப்ஸ். அப்போ சிறிய ரக செடிகள். கீரை இருக்கு இல்லையா? வீட்டில் அம்மா சமையலுக்கு யூஸ் பண்ணுற அந்த கீரை வகை எல்லாமே என்னன்னு சொல்றோம்? ஹர்ப்ஸ். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள், a tomato plant is a herb. Some plants with weak stem need support to climb and grow and are called climbers. Climbers என்னன்னு சொல்லுவோம்? கொடி வகையை சார்ந்தது. ஏன் கொடி வகைதுன்னா அதோட ஸ்டெம் வீக்காக இருக்கிறதால அதுக்கு என்ன தேவை? இட் நீட் சப்போர்ட் டு கிளைம். ஒரு குச்சி நட்டு வச்சுருப்பாங்க. ஓகே, கொடிகளுக்கிட்ட ஒரு குச்சி நட்டு வச்சு அந்த கொடியை பிடிச்சி சுற்றிக்கிட்டே ஏறும் இல்லையா? அப்போ அதுக்கு பேர் தான் கிளைம்பர்ஸ். சம் பிளான்ஸ் creep along the ground are called creepers. அதே மாதிரி சிலது படர்ந்து போகும். படர்ந்து போகிற செடி வகைகள்லாம் இருக்குது இல்லையா? அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பூசணி செடியெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும்? படர்ந்து போகும். அப்போ சம் பிளான்ஸ் க்ரீப். ஓகே, தவழ்ந்து போகிறது, படர்ந்து போகிறது. அலாங் த கிரவுண்ட். ஓகே, தரக்கூடவே தவழ்ந்து போகிற செடிகளை தான் என்னென்னு சொல்ல நம்ம க்ரீப்பர்ஸ். வாட் கேன் பி அதர் ஃபீச்சர்ஸ் ஆன் த பேசிஸ் விச் கேன் யூ குரூப் பிளான்ஸ்? லெட்ஸ் பெர்ஃபார்ம் அனதர் ஆக்டிவிட்டி. அதே மாதிரி இன்னொரு ஆக்டிவிட்டி பண்ண சொன்னால் இதை தவிர்த்து வேறு விதத்தில் எப்படி நம்ம வேறு வித ஃபீச்சர்ஸை யூஸ் பண்ணி எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம்? Activity 2.5. Let's compare. Look at the leaves of different plants collected by you during the nature walk. அதே மாதிரி நீ நிறைய நேச்சர் வாக் அப்பில் கலெக்ட் பண்ணி வச்சுருப்பிய லீவ்ஸு. ஓகே, வெரைட்டி ஆஃப் பிளான்ஸோட லீவ்ஸை கலெக்ட் பண்ணி வச்சுருப்பேன் இல்லையா? அதை பார்த்து do you notice a variation in the shape and structure of these leaves? ஓகே, நிறைய இலைகளை பறித்து வந்திருக்கோம். அதில் பலவிதமான ஷேப் இருக்கும், ஸ்ட்ரக்சர் இருக்கும் அந்த லீவ்ஸுக்கு. You may observe thin lines on the leaves of the plants. These are veins. ஓகே, ஒரு இலை எடுத்து பார்த்தோம்னா சென்ட்ரலில் என்ன இருக்கும்? ஒரு சென்ட்ரலில் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு இருக்கும், சைடில் என்ன இருக்கும்? ஒரு கோடுகளை பார்த்துருக்கோம் இல்லையா? அப்போ அதுக்கு பேர் தான் வெயின்ஸ் அப்படின்னா நரம்பு. The pattern of veins on the leaves are called venation. ஓகே, அந்த நரம்போட அமைப்பை தான் என்னன்னு சொல்கிறோம் நம்ம? வீனேஷன். நரம்பு அமைப்பு, பேட்டர்ன். ஓகே, அந்த பேட்டர்ன் சென்டரில் ஒரு மெயின், அதே மாதிரி சைடில் எல்லாம் கீழே பிக்சர் கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ அதை தான் என்னென்னு சொல்கிறோம்? வீனேஷன், நரம்போட அமைப்பு. வாட் டிஃபரன்சஸ் டு யூ see in the veins of leaves shown? கீழே கொடுத்துருக்காங்க. hibiscus leaf with reticulate venation, banana leaf with parallel venation, grass leaf with parallel venation. அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, in some leaves you can observe a net-like pattern of veins on both sides of a thick middle vein. This pattern is called reticulate venation. Okay, reticulate அப்படின்னா வலை பின்னல், வலை மாதிரி பின்னி இருக்கும், அதுக்கு பேர் தான் net-like pattern அப்படின்னு சொன்னாங்க. சில இலைகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ஹைபிஸ்கஸ் லீவில்
வியூவில் பார்த்தீங்கன்னா சென்டரில் ஒரு கோடு இருக்குது, சென்டரில் ஒரு நர்வ் இருக்குது, சைடில் எல்லாமே என்ன இருக்குது, ஒரு வலை மாதிரி இருக்குது இல்லையா. ஓகே, சென்டரில் திக் மிடில் வெயின், அந்த சென்டரில் இருக்கிற அந்த கோடு தான் திக் மிடில் வெயின்னு சொல்கிறாங்க. அது சைடில் இருக்கிறது எல்லாமே ஒரு வலை மாதிரி பின் இருக்கு இல்லையா. அப்போ அந்த மாதிரி பேட்டர்னுக்கு பேர் தான் ரெட்டிகுலேட் வீனேஷன். ஃபார் எக்ஸாம்பிள், லீவ்ஸ் ஆஃப் ஹைபிஸ்கஸ் எக்ஸிபிட் ரெட்டிகுலேட் வீனேஷன். மேலே பிக்சரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நெக்ஸ்ட்டு பாரு, பனானா லீஃப் கொடுத்துருக்காங்க. நமக்கு எல்லாருக்குமே தெரியும் பனானா லீஃப். இன் சம் லீவ்ஸ் யூ மே அப்சர்வ் தட் த வெயின்ஸ் ரன் பேரலல். சென்டரில் ஒரு மெயின் வெயின் இருக்குது, சைடில் எல்லாம் இருக்கும், நேராக இருக்கும் பாரு. அப்போ அதுதான் என்னென்னு சொல்ல நம்ம பேரலல் வீனேஷன். திஸ் பேட்டர்ன் இஸ் கால்டு பேரலல் வீனேஷன். அப்போ இணை கோடுகள், பேரலல்னா கோடு இணையான கோடு, அதுதான் என்னென்னு சொல்ல நம்ம பேரலல் வீனேஷன். ஃபார் எக்ஸாம்பிள், த லீவ்ஸ் ஆஃப் பனானா பிளான்ட்ஸ் அண்ட் கிராஸஸ் எக்ஸிபிட் பேரலல் வீனேஷன். புல்லுக்கும் அதே மாதிரி இந்த வாழை மரத்தோட வாழை இலைக்கும் இந்த எந்த மாதிரி வீனேஷன் இருக்கும், பேரலல் வீனேஷன். Next, do you think that plants can be grouped on the basis of venation present in their leaves? Now, let's try to explore roots of the plants. இப்போ நம்மளுக்கே தெரியும், நான் இப்போ பிளான்ஸோட லீவ்ஸை பற்றி படித்தோம். நெக்ஸ்ட், ரூட்ஸ் ஆஃப் த பிளான்ஸ். Do all plants have roots? Are these roots similar? நெக்ஸ்ட், இப்போ லீவ்ஸை பற்றி படித்தோம். அடுத்து ரூட்ஸை வச்சு எப்படி நம்ம வகைப்படுத்தலாம். Visit an open area where wild herbs and grasses are growing. You may use small herbs for this extent. Using kurpi, carefully dig out a few differences herbs without damaging the roots. To do this, you may vent a soil and loosen it. Wash the roots with water and observe them. After you are done observing, make sure to replant the herbs so that they continue to thrive and grow. ஒரு சீக்கிள் எடுத்துக்கிட்டு கிட்ட இருக்கிற ஓப்பன் ஏரியாவில், ஓகே, ஒரு ஓப்பன் ஏரியாவில் இருக்கிற சின்ன சின்ன அந்த செடிகளையும் புல்லையும் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, மெதுவாக அந்த சீக்கிளை யூஸ் பண்ணி என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, தோண்ட சொல்லியிருக்காங்க. விதவுட் டேமேஜிங், அந்த ரூட்டு டேமேஜ் ஆகாத அளவுக்கு தோண்ட சொல்லியிருக்காங்க. அதை என்ன பண்ணுறாங்க, அடுத்து வெட் த சாயில் அண்ட் லூசன் இட், கொஞ்சம் ஷேக் பண்ணி எடுத்துகிட்ட பிறகு இப்போ அந்த ரூட்டை வாஷ் பண்ணிவிட்டு அதை கவனிக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கவனித்த பிறகு அதை பற்றி எழுதிட்ட பிறகு மறுபடியும் கொண்டு போய் எங்கே ரீபிளான்ட்டை மறுபடியும் அது மண்ணிலே கொண்டு போய் வைக்க சொல்லியிருக்காங்க. வாட் ஆர் த சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஃப்ரென்சஸ் இன் த ரூட் ஆஃப் பிளான்ட்ஸ் கலெக்டட் பை யூ? வாட் டிஃப்ரென்சஸ் டு யூ சி த ரூட்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் ஷோன் இன்? ஓகே, நீ எந்த மாதிரி வேறுபாடுகளையும் என்ன ஒரே விதமான வித்தியாசங்களையும் பார்த்த, ஒரே விதமாக இருக்கிறது செடி ஒரே விதமாக இருக்கா இல்லை வேறு மாதிரி இருக்கா அப்படின்றத பார்த்தேன். அப்சர்வ் கேர்ஃபுல்லி த ரூட்ஸ் ஆஃப் எ மஸ்டர்ட் பிளான்ட் இன் ஃபிகர் 2.5. ஃபஸ்ட்டு ஒரு பிளான்ட் கொடுத்துருக்காங்க, ஓகே, ஒரு மஸ்டர்ட் பிளான்ட்டும் நெக்ஸ்ட் பக்கத்தில் ஒரு கிராஸ் பிளான்ட்டும் கொடுத்துருக்காங்க. த ரூட்ஸ் ஆஃப் த பிளான்ட் கன்சிஸ்ட் ஆஃப் ஒன் மெயின் ரூட் அண்ட் ஸ்மால் சைட் ரூட்ஸ் அரைசிங் ஃப்ரம் த ரூட். ஓகே, இதை ஃபஸ்ட்டு இருக்கிற ஒரு பிளான்ட் எடுத்துக்கிட்டால் ஒரு மெயின் ரூட் இருக்குது, சைடில் எதுனா இருக்குது, சின்ன ரூட் இருக்குது. அப்போ அதுக்கு பேர் தான் டேப் ரூட். The main root is called a tap root. Tap rootனா தமிழில் ஆணிவேர் அப்படின்னு சொல்லுவோம். ஆணி எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். Another example of a plant having tap root, hibiscus is observed. ஓகே, அதே மாதிரி hibiscus செடியும் என்ன இருக்கும், tap root தான். The plant in figure 2.5 in common. நெக்ஸ்ட் வந்து ஒரு கிராஸ். இப்போ புல்லை நம்ம பிடுங்கணும்னா நமக்கே தெரியும், புல்லை பிடுங்கி பார்த்தீங்கன்னா அது மெயின் ரூட் இருக்காது, எல்லாம் சைடில் என்ன இருக்கும், ஒரு சின்ன ரூட்டாக இருக்கும். The roots of this plant appear as a bunch of small sized thin roots arising from the base of the stem. Such roots are called fibrous root. ஓகே, இந்த ரூட்டுக்கு பேர் தான் fibrous root. fibrous ஜல்லி வேர்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர். Does the collection includes any other grasses? What kind of roots do they have அப்படின்னு கேட்டிருக்காங்க. Is there any relation between the type of leaf venation and the type of root of the same plants? How do you find out அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? ஓகே, லீஃபோட venation வச்சியும் அதே மாதிரி டைப் ஆஃப் ரூட்டை வச்சியும் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? Let us relate and analyze. Collect saplings of 5 common plants from your school nursery or any other nurseries to plant in your school garden. Example of such plants can include lemongrass, marigold, next sadabahar and others. அப்படின்னா முன்னே கலெக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஒரு 5 காமன் பிளான்ட்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. நர்சரினா எங்கே இருக்குது, நம்ம தோட்டம், பூக்கள் இருக்கிற தோட்டம் இல்லை உங்கள் ஸ்கூலில் இருக்கிற தோட்டத்துலேயே அது என்னென்னலாம் இருக்கணும் அதில்னா லெமன் கிராஸ் அப்படின்ற செடி இருக்கணும், மேரிகோல்டுனா சாமந்தி, அதே மாதிரி சடாபாஹார் அப்படின்னா நித்திய கல்யாணி, தமிழ் அதுக்கு பேர் வந்து நித்திய கல்யாணி. பிஃபோர் பிளான்டிங் தெம் அப்சர்வ் த ரூட்ஸ் அந்த வெயினேஷன். நர்சரியிலேருந்து அந்த செடிகள்லாம் வாங்கிட்டு வந்து நீ எங்கே வைக்கிற, ஸ்கூல் கார்டனில் வைக்க போகிற. அப்போ வைக்கிறதுக்கு முன்னாடி அதை எடுப்போம் இல்லையா, எடுக்கும் போது அதோட ரூட்டை அப்சர்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதில் லெமன் கிராஸுங்க ஒரு டேப்லெட் காலம் கொடுத்துருக்காங்க, டைப்ஸ் ஆஃப் லீஃப் வீனேஷன் அண்ட் ரூட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு லெமன் கிராஸ் எப்படி இருக்குன்னா, இந்த டைப் ஆஃப் வீனேஷன் எப்படி இருக்குன்னா பேரலல். ஓகே, நேராக இணையாக இருக்கும், அதுக்கு பேர் இணை கோடுகள் மாதிரி இருக்கும், அதுதான் பேரலல்.
டைப் ஆஃப் ரூட் எப்படி இருக்குன்னா ஃபைப்ரஸ். ஓகே, ஃபைப்ரஸ்ன்றது என்ன இருக்குது, ஒரே மாதிரி சின்ன சின்ன தின்னாக இருக்கிற ரூட்டை தான் ஃபைப்ரஸ்ன்னு எழுதலாம். நெக்ஸ்ட்டு ஒரு 4 காலம் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம எழுதணும். இப்போ மேங்கோன்னு எடுத்துக்கிட்டால் எப்படி இருக்கும், ரெட்டிகுலேட் மேங்கோ ட்ரீ, நேம் ஆஃப் த பிளான்ட் மேங்கோன்னு எடுத்துக்கிட்டால் அதுக்கு என்ன இருக்கும், சென்ட்ரலில் மெயின் தான் இருக்கும். அப்போ ரெட்டிகுலேட் வினேஷன், அதோட ரூட் எப்படி இருக்கும், ரெட்டிகுலேட். அதோட லீவ்ஸ் எடுத்துக்கிட்டா நெக்ஸ்ட்டு நம்மள ஒரு 4 காலம் கொடுத்துருக்காங்க. இதில் செகண்ட் ஒன் மேங்கோ, நேம் ஆஃப் த பிளான்ட் மேங்கோ, அதோட டைப் ஆஃப் லீஃப் வீனேஷன், அந்த லீவ்ஸ் எடுத்துக்கிட்டு பார்த்துக்கிட்டா அது எப்படி இருக்கும், ரெட்டிகுலேட். ஃபஸ்ட்டு மெயின் இருக்கும், அதுக்கப்புறம் என்ன இருக்கும், சின்ன சின்னதாக பிரான்ச்சஸ் மாதிரி அதோட வெயின்ஸ் இருக்கும். அப்போ அது என்னன்னு சொல்ல நம்ம ரெட்டிகுலேட்டுன்னு சொல்லுவோம். அதோட ரூட்டோட டைப் என்னென்னா டேப் ரூட்னா என்ன இருக்கும், மெயினில் ஒரு ரூட் இருக்கும், சைடில் அப்படியே கிளைகள் மாதிரி சில ரூட் போடணும், டேப் ரூட். தேர்டு மெய்ஸ்னால் என்னென்னு சொல்லுவோம், சோளம். அதோட டைப் ஆஃப் லீஃப் வீனேஷன் என்னென்னு சொல்லுவோம், பேரலாக இருக்கும். அதோட ரூட் டைப் வந்து ஃபைபரஸ். நெக்ஸ்ட்டு ரோஸ், நமக்கே தெரியும், ரெட்டிகுலேட், டேப் ரூட். நெக்ஸ்ட்டு பீப்பல்னா என்னன்னு சொல்லுவோம், அரச மரம். அதுக்கு என்ன இருக்கும், ரெட்டிகுலேட் வீனேஷன். அந்த இலையை எடுத்து பார்த்தோம்னா ரெட்டிகுலேட் வீனேஷன். அந்த டைப் ஆஃப் ரூட் எதுனா டேப் ரூட். Do you observe any relation between the leaf venation and some type of roots in these plants? A Sadabahar plant has a taproot and it leads a reticulate venation. இப்போ நம்ம எடுத்துக்கிட்டோம் இல்லையா, ஒரு 4 பிளான்ட்டு, லெமன் கிராஸ், மேரிகோல்டு, அதே மாதிரி சடபாகர், ஓகே, அதெல்லாம் எடுத்துக்கிட்டோம் இல்லையா, இந்த பிளான்ட் எல்லாமே. இதை வச்சு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த நித்திய கல்யாணி செடி சொன்னாங்களே, அதுக்கு ரூட் எப்படி இருக்கும்னா டேப் ரூட் அண்ட் லீவ்ஸ் ஆஃப் ரெட்டிகுலேட் வீனேஷன். ஓகே, அதோட லீவ்ஸ் பார்த்தீங்கன்னா ரெட்டிகுலேட்டாக இருக்கும். Do other plants with reticulate venation of tap roots too? லெமன் கிராஸ் அதே மாதிரி the fibrous roots and its leaves have parallel venation. Do other plants with the parallel venation have fibrous roots too? Yes. Generally, plants with reticulate venation have tap roots, while those with the parallel venation have fibrous root. Generally, reticulate venation இருக்கிறது எல்லாமே என்னவா இருக்கும், tap root-ஆ இருக்கும். அதே மாதிரி parallel venation இருக்கிறது எல்லாமே என்ன இருக்கும், fibrous roots-ஆ இருக்கும். அப்படின்னா என்னென்னா சென்னா, ஓகே, அதுவும் வந்து என்ன, அது ஒரு கொண்டக்கடலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு பேர் தான் சிக்பே. பீஸ் அப்படின்னா யூஸ்வலாக என்னென்னு சொல்லுவோம், நம்ம பீஸ்னால் என்னென்னு சொல்லுவோம், பட்டாணி. இங்கே சிக்பே அப்படின்றது என்னென்னா தட் இஸ் சென்னா வெரைட்டி, ஒரு கொண்டக்கடலை. இஸ் அனதர் எக்ஸாம்பிள் ஆஃப் ஏ பிளான்ட் வித் டேப் ரூட்ஸ் அண்ட் ரெட்டிகுலேட் வீனேஷன் இன் லீவ்ஸ். ஓகே, அதுக்கும் என்ன இருக்கும், அதோட ரூட்டு பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும், டேப் ரூட்டாக இருக்கும். அதோட வீனேஷன் பார்த்தா ரெட்டிகுலேட் வீனேஷன். வீட் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் ஏ பிளான்ட் வித் ஃபைப்ரஸ் ரூட் அண்ட் பேரலல் வீனேஷன். வீட்னா எதுன்னு சொல்லுவோம், கோதுமை. அது எதுக்கு எக்ஸாம்பிள்னா அதோட ரூட்டு ஃபைப்ரஸாக இருக்கும், அதே மாதிரி வீனேஷன் என்னவாக இருக்கும், பேரலாக இருக்கும். Next, is there any relation among the seeds of a plant, types of roots and leaf venation? Are all seeds similar? அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Next, activity 2.8, let us compare. ஓகே, இது வரைக்கும் என்ன பார்த்தோம், லீஃப் பார்த்தோம். லீஃபில் இருக்கிற வீனேஷனை பேஸ் பண்ணி பிளான்ஸோட டிஃப்ரென்ஸஸ் சிமிலாரிட்டி எழுதலாம். நெக்ஸ்ட்டு ரூட்டை பேஸ் பண்ணி பிளான்ஸோட என்னென்னு சொல்கிறோம், சிமிலாரிட்டிஸ் டிஃப்ரென்சஸ் எழுதலாம். நெக்ஸ்ட்டு அதோட சீடை வச்சு ஓகே, soak some chickpea and maize seeds in water for 2 or 3 days. ஓகே, சிக்பீ என்ற அந்த பிளான்ட்டும் அதே மாதிரி மெய்ஸ் அப்படின்னா என்னென்னு சொல்லணும், சோளன்னு சொல்லுவோம் இல்லையா. ஓகே, சிக்பீ அப்படின்னா எதுன்னு சொல்லணும், நம்ம கொண்டக்கடலோட சீடையும் அதே மாதிரி சோளத்தோட சீடையும் தண்ணியில் மூழ்க வைக்க சொல்லியிருக்காங்க. தண்ணியில் கொஞ்சம் நேரம் போட்டு வச்சோம்னா 2 or 3 days. ரிமூவ் த சீட்ஸ் ஆஃப் கோட் ஆஃப் சிக்பீ. நவ் அப்சர்வ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் சிக்பே அண்ட் மெய்ஸ் சீட்ஸ். தீஸ் ஆர் டிஃப்ரெண்ட். ஒரே மாதிரி இருக்கா, ரெண்டும் சிமிலராக இருக்கான்னு கேட்குறாங்க. சிமிலராக இருக்கா இல்லை டிஃப்ரெண்ட்டாக இருக்கான்னு கேட்குறாங்க. You would notice that chickpea seeds are split into 2 parts. அதை எடுத்து பார்த்தோம்னா ஒரு 4-5 நாள் ஊறிட்ட பிறகு எடுத்து பார்த்தோம்னா என்ன ஆகும், அதை உடச்சோம்னா 2 விதமாக பிரியும். அப்போ அதுக்கு பேர் தான் ஈச் பார்ட் இஸ் கால் காட்டிலிடன். காட்டிலிடன் அப்படின்னா என்னென்னா ஓகே, விதையிலிருந்து வருவாங்க முதல் இலை, அதை தான் என்னென்னு சொல்லணுமா, காட்டிலிடன் அப்படின்னு சொல்லுவோம். பிளான்ஸ் தட் ஹவ் சீட்ஸ் வித் 2 காட்டிலிடன்ஸ் ஆர் கால் டைகோட்டிலேடன். ஓகே, 2 விதை இருக்கிறது, ஓகே, இருவிதையிலே தாவரம் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு பேர் தான் டைகாட்டிலிடன் அப்படின்னு சொல்லலாம், டைகோட்ஸ்ன்னு சொல்லலாம். அதே மாதிரி மெய்ஸ் ஹவ் சிங்கிள் தின் காட்டிலிடன். ஓகே, மெய்ஸ் அப்படின்னா என்னென்னு சொல்லுவோம், சோளம் வெரைட்டி, மக்காச்சோளம் இருக்கு இல்லையா. அப்போ அந்த மெய்ஸ் எப்படி இருக்குன்னா சிங்கிளாக தான் இருக்கும். பிளான்ஸ் வித் சச் சீட்ஸ் ஆர் கால்டு மோனோகாட்டிலிடன்ஸ். ஓகே, அதர்வைஸ் மோனோகோட்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டைகோட், 2 சீடு இருக்கிறது, 2ஆக பிரியும். கட் பண்ணால் 2ஆக பிரியது எதுன்னா அதுதான். ஒன்று ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம கேஷ்யூ முந்திரி எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ஈஸியாக பிரிக்கலாம். பார்த்தோம்னா என்ன இருக்கும், அந்த விதையை பிரிச்சோன்னா 2ஆக பிரியும். ஆப்பிள் அதே மாதிரி, பீ, மேங்கோ, சன்ஃப்ளவர், இது எல்லாமே டைகோட் சீட். மோனோகோட் சீட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் வீட் எடுத்துக்கலாம், ரைஸ் எடுத்துக்கலாம், பனானா, ஆனியன், இது எந்த சீடு எல்லாமே சிங்கிளாக இருக்கும். அப்போ அதுக்கு பேர் என்னன்னு சொல்லலாம், மோனோகோட்.
ஓகே, 2 வித இலை தாவரம், 1 வித இலை தாவரம்னு எடுத்துக்கலாம். You may also have some features used for grouping plants. Let us explore the grouping of animals in more detail. இது வரைக்கும் பிளான்ஸை பற்றி பார்த்தோம். அடுத்து எதை பற்றி பார்க்க போகிறோம்? நம்ம அனிமல்ஸை பற்றி வகைப்படுத்தலாம். Next, we will join in part 2. That's all, the lesson gets over. If you want more videos, like, share and subscribe Chem Free Tutorial. Thank you.